ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஏன் வந்துட்டு நான் இத்தனை ஒரு 1 மந்த்தாக வந்துட்டு நான் வந்து எந்த வீடியோஸ் போடல. கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 37 டேஸ் கிட்ட வந்துட்டு நான் வந்து போடலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில டாபிக் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, அது என்னடா டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். ஆமாம் இல்லை, அப்படி ஒரு ஷோ வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையே வந்துட்டு நான் வந்து மறந்துட்டேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சரி நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில நியூஸஸ்லாம் நான் பார்த்தேன். பிக் பாஸ் சீசன் 9 இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 விஷயங்களை வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் எனக்கு அந்த சைடு எனக்கு மைண்டு போகலை. அதனால் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு நான் இந்த சீசனில் அவ்வளோவா பார்க்கல. சரி, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மந்த் கரெக்டாக டிசம்பர் 1 வந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்களை பார்க்குறப்போ என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட குருநாதாவுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தோணி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் நினச்சதுக்கும் நான் இத்தனை சீசனாக வந்து இருந்த பிக் பாஸோட விஷயத்துக்கும் இந்த சீசனில் இந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் பார்த்தேன். அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் இல்லை, சத்தியமாக இல்லை, யாருக்குமே கொடுக்கல. மெயினாக பிக் பாஸ்க்கு கொடுக்கல, விஜேஎஸ்க்கும் நான் வந்துட்டு இந்த சீசனில் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டது வந்துட்டு இந்த சீசனில் தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து கத்தி கத்தி பேசினாதான் வந்துட்டு அது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாரோ மைண்டில் தூக்கி போட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். எதுக்குடா கத்துறீங்க, ஏன் கத்துறீங்க, எதுக்கு சும்மா கத்திட்டே இருந்துச்சுன்னா யாருக்கா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு வந்து கிரியேட் பண்ணும். இந்த சீசனில் நான் நிறைய பேர் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. எதை சொன்னா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. வார்த்தைகள் அதிகமான அடல்ட் கண்டென்ட் வார்த்தைகள்லாம் வந்து வருது. பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா பீப் போடுற அளவுக்கு வந்துட்டு கண்டென்ட் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ என்னடா இது, என்ன பண்றீங்க, ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடா இருந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அண்ட் விஜேஎஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு கண்ட்ரோல்மெண்ட் இருக்கணும் இல்லையா. இங்கே போனவங்க யாருமே வந்து கிட்டு கிடையாது, எல்லாருமே வந்து அடல்ட். ஸோ அவங்களுக்கான கண்ட்ரோல் என்ன, அவங்களுக்கான விஷயங்கள் என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கணும். பட் இந்த சீசனில் மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்மெண்ட் இல்லாமல் அது ஓவர் ஐப்புக்கு எடுத்துகிட்டு போன விஷயங்கள், பண்ண விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேர் சொல்லி பர்டிகுலராக ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா இட்ஸ் நாட் அன் அலர்ட், இட்ஸ் அ வார்னிங். ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா காது கொடுத்து கேட்கணும். இங்கே யாருமே நான் ஒரு குட் லிசனர் அப்படின்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா யாருமே கேட்கறது இல்லைங்க. ஒரு வெஸ்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். என்னடா அந்த மனுஷனுக்கெல்லாம் எவ்வளோ மரியாதை கொடுத்து முன்னாடி இருந்த கண்டஸ்டன்ட்லாம் இருந்தாங்கன்னு தெரியும்ல. அப்படிலாம் இருந்த ஒருத்தங்களை வந்துட்டு இந்த சீசனில் மரியாதையாக ட்ரீட் பண்ணி நான் பார்க்கல. பிக் பாஸ் அப்படி ட்ரீட் பண்ணியும் நான் பார்க்கல, விஜேஎஸ் அப்படி ட்ரீட் பண்ணியும் நான் பார்க்கல. எவ்ரி வீக்கெண்ட் அப்பமும் அவங்க உண்மையாகவே இல்லை, யாருமே வந்து உண்மையாக இல்லை, எல்லாமே வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி இருக்குது. எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க, இல்லை சாரி சொல்லிட்டா வந்துட்டு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலேயே தான் இருக்காங்க. ஒரு ரியலாக அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி கேரி பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து எந்த பாயிண்ட்லேயும் வந்துட்டு பார்க்க முடியல. இதுதான் வந்துட்டு உண்மை. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து பார்வதி கமருதனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போவும் அது விடாமல் அந்த டாக் அது எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. பட் அது விடாமல் இன்னும் வந்து அந்த டாக் போயிட்டே இருக்கு. நான் நியூஸ்லலாம் கூட அந்த நியூஸஸ் வர்றதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, மக்களாகிய நீங்கள் தான் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, ரைட்? இந்த சீசன்லேயே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, ஒரு பக்கம் வந்து கண்டஸ்டன்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள். மக்களாகிய நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சீசனில் எனக்கு அதுதான் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மக்களாகிய நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க, கமருதீன் பார்வதியை வெளியே எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறது ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பாவம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டும் கொடுத்துருக்கீங்க.
ஸோ இப்படி பார்க்குறப்போ பீப்புளோடைய மைண்ட் மாறிட்டே இருக்கு. அண்ட் சாண்ட்ரா வந்து பாவம்னு சொன்னீங்க, அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி மனநலம் வந்து மாறிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஷோ நடத்துகிறவங்களுக்கு அதை வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? அவங்களும் ஜகுல் ஆவாங்க. நீங்கள் ஜகுல் ஆகுறீங்க அப்படின்னா, ஏன்னா இது இந்த பிக் பாஸ் வந்துட்டு என்னதான் வந்து விஜய் டிவி நடத்தினாலும் அவங்க முழுக்க முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக, மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி போயிட்டுருக்கு, அண்ட் மக்களுக்கு இது பிடிக்குதா பிடிக்கலையா, அண்ட் மக்கள் வந்துட்டு எதை விரும்புகிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பீப்புளை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புளாக நீங்களே வந்து ஜகிள் பண்ணிகிட்டே இருந்தீங்க, மாறிட்டே இருந்தீங்கன்னா அவங்க திருப்பியும் அந்த கண்டஸ்டண்ட்டை உள்ளே போட முடியாது. தூக்குனது தான். அதை வந்து திருப்பியும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள கொண்டு போய் மறுபடியும் நிகழ்ச்சி பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிளாகவும் போகும். அது வந்து முடியாது. ஸோ பீப்புள் ஆகிய நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, வெளியே தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இவங்க 2 பேர்த்த அப்படின்னா அந்த ஸ்டாண்ட்லேயே நில்லுங்க, அந்த ஸ்டாண்டை மாற்றிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஏன்னா வந்துட்டு பீப்புள் நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் கஷ்டம். அண்ட் ஏன்னா லிமிட்டை தெரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல. இதுதான் வந்துட்டு உண்மை. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சியாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. பிக் பாஸ் வந்து அப்படி பண்ணுறாங்க, சாப்பாடு சரியாக போடலை, அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த சாப்பாடு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே நார்மல் ஹியூமன் பீயிங் நானே வந்து நான் கண்டஸ்டண்ட்டோ இல்லை எதுவும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்னா அன்றைக்கி ரொம்ப மந்தமாக இருப்பேன், எனக்கு எதுவும் யோசிக்க வராது, தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஹாஃப் ஸ்டொமக்கில் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு பட்னி போடுறது வந்துட்டு பிக் பாஸோடைய ஷோக்கான ஒரு விஷயமா இருந்திருக்காது, இருக்கவும் இருக்காது, எந்த ஷோக்குமே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஷோவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஷோவில் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களோட ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி அந்த ஷோ வந்து எடுக்க முடியும்? எல்லாருமே வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு ஏப்ப விட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா, கண்டஸ்டண்ட்லாம் தூங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அந்த ஷோவில்? ஒன்றும் நடக்காது இல்லையா? ஸோ அதனால தான் லிமிட்டேஷனான ஃபுட்டு தான் உங்களுக்குள்ளே போகும். சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. சாப்பாடு கொடுப்பாங்க, பட் லிமிட்டாக கொடுப்பாங்க. லிமிட்டாக கொடுக்குற காரணம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் சாப்பிடாமல் பட்னியாக இருக்கணும், பட்னி போடணுங்கிறது எந்த ஒரு ஷோ நடத்துகிறவங்களுக்கான ஒரு மைண்ட் இருக்கவே இருக்காது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இத்துறது எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த ஈகோ இன்னும் இருந்துகிட்டே இருக்குதுங்க. முடியவே போகுது, ஆனாலும் ஈகோ இருக்குது. எதுக்கு? ஒரு 1 வீக் ஓகே, 2 வாரம் ஓகே, 1 மந்த்னா கூட பரவாயில்லைங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க மாறி மாறி ஈகோவாக இருக்காங்க, மாறி மாறி வந்து குழந்தைத்தனமாக வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறீங்க, எப்படி இருந்த ஷோ தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து காட்டுது. பெஸ்ட்டு ஷோவாக நான் பார்த்தது வந்து சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பர்சனலி என்னோட ரொம்ப பெரிய ஃபேவரட் அப்படின்னா வந்துட்டு அது சீசன் 3 தான். நம்ம சாண்டி மாஸ்டர், கவின், லாஸ்லியா, ஷெரன் அவங்கெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? வா, செம்ம சூப்பராக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபன்னுக்கோ வேறு எதுக்குமே எமோஷ்னலுக்கு கூட அங்கேயும் லவ் கண்டென்ட் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே ஒரு லிமிட்டில் இருந்தது. பட் இது லிமிட்டை மீறி வந்து ரொம்ப லிமிட்டை மீறி நடந்தது. ஓகேங்களா? இது வந்துட்டு லவ்னே சொல்ல முடியாது. லவ்ல லஸ்ட் இருக்கலாம், பட் லஸ்ட்டே வந்து லவ் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதை தான் வந்து நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் ஓப்பனாக சொல்ல விருப்பப்படல. வினோத் தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தார், டே நீ கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, கேமில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லியிருக்காரு. அது நானே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் சொல்கிறதுல கொஞ்சம் ஒரு 10% கூட கமருதீன் கேட்கல. கமருதீனுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்துட்டு நான் வந்து கமெண்ட்லையாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்குறப்போ
எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து எல்லாமே இருந்தது, பட் அவர் தான் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டார். அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. கூடா நட்பு அண்ட் கூடா சேர்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வார்த்தையெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதாவது வந்து நம்ம சேர்ற சேர்க்கை வந்து யார் கூட இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஒரு தப்பான நான் எனக்கு என்னன்னா, கமருதீன் அத்தனை நாள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அவருக்கு தெரியும் பார்வதி கூட பேசினவங்க, அவங்க கூட எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவருக்கு தெரியும் இல்லையா? பார்வதி வந்துட்டு யார் கூடலாம் பேசுகிறாங்களோ, இல்லை யார் கூடலாம் வந்துட்டு அவங்க வந்து இருக்காங்களோ, கேம் ப்ளே பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே டயத்தில் வெளியே அனுப்புகிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய பிக் மிஸ்டேக் இருக்குது, அவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் கமருதீனுக்கு தெரியுமா தெரியலையா? வெளியே பார்க்குற நமக்கே தெரியுது, கூட பழகிற இருந்த கமருதீனுக்கு அது தெரியலையா? இது வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அண்ட் ஷாக்கிங்காக இருக்குது. அவருக்கு தெரியலன்கே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய ஷாக்கிங் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுதாங்க நடக்குதாங்க, எதுவுமே வந்து தெரியாமல் நடக்கலை. அவங்க யாருமே வந்து குழந்தைங்க கிடையாது. தே நோ வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங். பட் இங்கே ரொம்ப லிமிட்டை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க வந்து நியாயப்படுத்தவே முடியாது. அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போகிறாங்க கமருதீன் கிட்ட, டே அப்பா அம்மா இல்லை, அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிற அட்வைஸை எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூபிளாக கமருதீன் வந்து எடுத்து இருந்திருக்கணும். பட் அதை அவர் அந்த டயத்தில் பண்ணாரா? பண்ணலையே. மறுபடியும் போய் அதே இந்த புதகுலிக்குள்ளே விழுந்த மாதிரி தான் போய் மறுபடியும் வந்துட்டு அதே கண்டென்ட்டு, அதே பர்சனாலிட்டி, அதே ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அவங்க அக்கா சொல்கிறாங்கன்னா தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறேன்ல, தலை குளிஞ்சு நடக்கிற மாதிரியான விஷயத்த பண்ணாத, அவனுக்கு தங்கச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ்வளோக்கு புரிய வச்சும் வந்து கமருதீன் மறுபடியும் அப்படி பண்ணது. அவர் யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கலங்க, யாரோட வார்த்தைக்கும் அவர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவங்க அக்காவோட வார்த்தைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு ஒயிட் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு மைண்டடாக இருந்திருக்காரு. இதை தான் வந்து நான் சொல்ல முடியும். இதை தவிர்த்து வந்துட்டு கமருதீனுக்கு வார்த்தைகள் வந்து இல்லை. அதை தான் நான் வந்து ஃபியூல யாருக்குமே இந்த சீசன் 9 பிக் பாஸோடைய சீசன் 9 அந்த டைட்டில் வந்து டிசர்வ் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அவங்க யாருமே இனி எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரியே இருக்குது எனக்கு. அவங்கள பற்றின முழு விஷயங்கள் வந்து எனக்கு எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியல. எல்லாருமே ஒரு ஆக்டிங்குள்ளேயே தான் இருக்காங்க, கேமராக்கு முன்னாடி பண்ணி அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சாண்ட்ரா விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்களுடைய ஃபஸ்ட்டு கார் தள்ளி விட்டாங்க இல்லையா, அது வந்து அந்த இன்சிடெண்ட் அப்போ நானும் வந்து லைவ் ஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா ப்ரோமோ வந்து பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக வந்து லைவ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி லைவில் தான் இருந்தேன். சீட்டில் வந்து சபரி வந்து திட்டிகிட்டே இருக்காரு கமருதீனை, டே பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி தெளிவாக தெரிஞ்சு தான் வந்து தள்ளி விட்டாங்க, இன்டென்ஷனல் தான். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் கிட்ட அவங்க பேசின அந்த விஷயம், அவங்க பண்ண அந்த ஐ ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நியாயப்படுத்த முடியாது நீங்கள் எல்லாம். ஆனால் அவங்க என்ன ஒரு விஷயத்த வந்து டைவெர்ட் பண்ணாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய டைவெர்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா வேணும்னே தள்ளி விட்டுட்டு சாண்ட்ராவை அந்த இடத்துல, நீங்கள்லாம் நேற்று எங்களை வந்து கேமுக்கு வந்து நீங்கள் தள்ளி விடலையா, என்னை நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் எங்களை அமுக்கு நீங்கள் தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு கூட இருந்தவங்களும் அதை வந்து ரியலைஸ் பண்ணல. அவங்க ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, வேணும்னே இன்டென்ஷனாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இத்தனை பேர்த்துக்கு மத்தியில் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு கோவத்தில் ஒரு ஆத்திரத்தில் பண்ண செயல் அது. அதை வந்து இப்படி ஒரு டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த எப்படி ஒரு சூப்பராக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல ஒரு நிமிஷத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டி வந்து தெரிஞ்சது. இதுதான் பார்வதி. அப்போ இத்தனை நாள் நீங்கள் பார்த்தது பார்வதி கிடையாது, அதுதான் பார்வதி அப்படிங்கிறத அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் கமருதீன் பண்ணது வந்துட்டு ஏன் மன்னிக்க முடியல அப்படின்னா, தப்பு பண்ணுறவங்களுக்கு துணை இருக்கிறவங்களுக்கு தான் அதிக தண்டனை. நீங்கள் அதைத்தான் பண்ணியிருக்கீங்க. ஓப்பன் அவுட்டாக சொல்லணுன்னா இதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ணலை.
தப்பான ஒருத்தங்க கூட தப்பான செயலுக்கு நீங்கள் வந்து துணை இருந்திருக்கீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மக்கள்னால வந்து மன்னிக்க முடியல. ஸ்டில் அவங்க வந்துட்டு இப்படி இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். அண்ட் சாண்ட்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது உண்மை. அன்னைக்கு பேனிக் அட்டாக் வந்தது உண்மை. அவங்க பெட்டில் இருக்கும்போது சடனாக பார்த்து அவங்க பயந்தது உண்மை. ஆனால் செகண்ட் டே பண்ணது வந்துட்டு என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் விஜேஎஸில் பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறமும் அவங்க அந்த மைண்ட் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்குமானா எனக்கு கொஸ்டினபிளாக தான் இருக்குது. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். பட் பேனிக் அட்டாக் வந்து எனக்கு அது இருக்கும். எனக்கும் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த ஷார்ப்பான திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், நான் என்னோடய சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு தெரியாமல் வந்து ஷார்ப்பான பொருள் வந்து கையில் கீச்சிடுச்சு. ஸோ அதுலேருந்து அந்த டயத்தில் மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாமே வந்து ஷார்ப்பான திங்ஸ் பார்க்கும்போதுலாம் எனக்கு பயமாக இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் இல்லை, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த பேனிக் அட்டாக்லேருந்து நான் வெளியே வந்தாச்சு. பேனிக் அட்டாக் யாருக்கு வேணாலும் வரும். இது ஒன்றும் ஹார்ட் அட்டாக் கிடையாது. யாருக்கு வேணாலும், சின்ன குழந்தைங்களுக்கு வரும், பெரியவங்களுக்கு வரும், யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ பேனிக் அட்டாக்குங்கிறது அதுதான். அவங்க ஏன் வந்து வலிப்பு மாதிரி வந்தது அப்படின்னா, பிஃபோர் ப்ரெக்னென்சி வந்து கேர்ள்ஸோட பாடி வந்து வேறு மாதிரியாக ரியாக்ட் பண்ணும். பட் ஆஃப்டர் டெலிவரிங்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு ரியாக்ட் ஆன விதம் அப்படி. ஸோ பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் மாதிரி தான் இருக்குமானா இருக்காது. ஒரு சிலருடைய கண்டிஷன், ஒரு சிலரோட பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து வேறுபடும். பட் பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா they become all right. ஓகேங்களா? பட் செகண்ட் டே பண்ணது வந்து எனக்கே அக்செப்டன்ஸாக இல்லை. ஈவன் தோ என்னாலேயே வந்துட்டு அது எப்படி இதை வந்து இது பண்ணுறாங்க, இது என்னவா எடுத்துக்கிறது. நான் அந்த வேர்டை சொல்ல மாட்டேன், அந்த வேர்ட் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அண்ட் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் நான் எந்த ஒரு பெரிய வார்த்தையும் நான் வந்து போட விரும்பலை. பட் அதை இதுதான் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோ இல்லையா, பெரிய ரியாலிட்டி ஷோ, நிறைய பேருக்கு பிடிச்ச ஷோ. ஏன் எனக்கே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸோட வாய்ஸுக்கெலாம் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அந்த மனுஷனே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியராக வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவார், நல்லா இருக்கும். அவரே வந்து சிலர் வந்துட்டு ரசிக்க வச்சுருப்பாங்க கண்டஸ்டன்ட்லாம். அதுக்கு அவர் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே க்யூட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்தேன் நான். அவர் டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் நான் பார்த்துருக்கேன்னா அது இந்த சீசன் தான். இந்த சீசனில் மட்டும்தான் நான் அவர் வந்து இவ்வளோ டென்ஷன் ஆனது, இவ்வளோ கோவப்படுறது, இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த சீசனில் தான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா, நினச்சி பாருங்களேன், வெளியே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்கிறீங்கள்ல, பல அப்ளிகேஷன்ஸ்லேருந்து பர்டிகுலராக உங்களை மட்டும் ஒரு 20% உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னாலே ஆல்ரெடி நீங்கள் வின்னருங்க. நீங்கள் கப்பு வாங்கலைனாலும், நீங்கள் இந்த ட்ராஃபி வாங்கலைனாலும், இல்லை அமௌண்ட் வாங்கலைனாலுமே நீங்கள் ஆல்ரெடி வின்னர்ஸ். இதுதான் வந்துட்டு பிக் பாஸே வந்து அதுதான். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி வின்னர்ஸ். பிக் பாஸுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க, பிக் பாஸோட விஷயத்தை அந்த அந்த டோருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வின்னர், ஆல்ரெடி வர வின்னர். உங்களை ஒரு வின்னராக தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? அதனால் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இல்லவே கிடையாது. ஆல்ரெடி வர வின்னர். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்த வந்துட்டு என்னென்னா, செல்ஃப் கண்ட்ரோலில் நான் வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, பார்வதி மாதிரி இருக்கக்கூடாது. ஏங்க அவங்க பொண்ணாக இருந்து அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னா கிடையாது. என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாலையும் உங்களுடைய கண்ட்ரோல்மெண்ட்டை என் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளேயே என்ட்ராகுவீங்க. ஆனதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, எனக்கு பாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு வந்து வாட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரியாக்ட் ஆகுது. ஏன் வந்து இப்படி நான் வந்து இவ்வளோ ஷாக் ஆனேன் அப்படின்னா,
ஏம்மா நீ இதெல்லாம் தாண்டிதாம்மா நீ ஜெயிச்சு வரணும். ஷோவே அதுதான். நீ அதுக்காக தான் உள்ளே போயிருக்க. உனக்கு இதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றியே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. லிமிட்டை தெரிஞ்சு இருக்கணும். இங்கே வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஈடுபடுறதுங்கிறது முகம் சுளிக்க வைக்குது நிஜமா. ஏன்னா நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் அப்போ வந்து பழைய சீசன்லலாம் வந்து எல்லாம் லவ் கண்டென்ட் நல்லா தான் இருந்தது. பட் இந்த சீசனில் நல்லாவே இல்லை. லவ் கண்டென்ட்டே இல்லைங்க. லவ்வே இல்லையா? அப்புறம் எப்படிங்க லவ் கண்டென்ட்னு எடுத்துக்க முடியும்? ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள். லவ்வே இல்லை. இங்கே லவ்னு ஏதாச்சும் பார்க்க முடிஞ்சதா? எங்கேயாச்சும் பார்க்க முடிஞ்சதா? ஒரு சின்ன இடத்துல கூட என்னால் பார்க்க முடியலைங்க. உங்களால் பார்க்க முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நான் எந்த இடத்துலையுமே இங்கே வந்துட்டு லவ்வை பார்க்கவே இல்லை. கரண்ட் போயிடுச்சு எங்கள் வீட்டில், அதனால தான் லைட் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லணும். பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறத தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃபுக்கே வந்து ஒரு சில சிச்சுவேஷனுக்கப்போ ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ்க்குள்ள நிறைய ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. ஹிண்ட்டு கொடுக்குறாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே இருக்கிறவங்க அதை வந்துட்டு உணராத. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ரியலைஸ் பண்ணுற ஸ்டேட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் யாரும். பட் நிறைய ஹிண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பிக் பாஸோடைய ஷோஸில் வந்து ஹிண்ட் நிறையா கொடுக்குறாங்க. லைஃபுக்கு வேணுங்கிறது கற்றுக்கலாம். பட் ஒரு சில கண்டஸ்டண்ட்டால் ஒரு சில ஆக்ஷன்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக வந்து போகுதுன்னு நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது.